ஹைடா சோல்ஜர்ஸ், வெல்கம் டு பங்தான் பட்டர்ஃப்ளை. ஐம் யோ ஜெக்கி சியோன். ஒன்றும் இல்லைடா, எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எஃப்எஃப் போகணுன்னு தோணுச்சு. நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து ரம்யா தான். மச்சான், தேங்க்யூ ஸோ மச். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதே 1:30 அது மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு. ஸோ அதனால் வந்து அந்த எலி சவுண்டு, அந்த கீச் சவுண்ட்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கடா, நம்ம ஜெக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் இது வேணாண்டா, டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே மீட்டிங் ஹாலில் ஒருத்தர் உட்காந்து செம்மையாக கத்திட்டு இருக்காரு. நான் அப்ரூவ் பண்ண டிசைன் இப்படியா அந்த கம்பெனிக்கு போச்சு, எனக்கு தெரியாது, இன்னும் 24 ஹவர்ஸில் இது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகேவோட பிஸ்னஸ் பார்ட்னர் தயாங் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜேகே கோவப்படாத, யாருன்னு கண்டுபிடிக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கோவப்படக்கூடாதா? நான் கோவப்படக்கூடாதா? தயாங், எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட்னு தெரியும்ல, அது எப்படி டக்குன்னு தாரகத்தை கொடுக்க சொல்கிறியா? எனக்கு தயாரே தயாங், இன்னும் 24 ஹவர்ஸில் யாரும் அவன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கோவத்தில் கத்திட்டு டேபிள்லேயே ஒரு குத்துறாரு. மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் பயந்துட்டு அதோட வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. மீட்டிங் ஹாலை விட்டு வெளில போயிடுறாங்க. போனோடனே ஜேகே அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, தயாங்கோட அம்மா தான். என்னன்னு கேட்டால், தயாங்க்கு வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களாம். தயாங்க்கு ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா, மேரேஜ் பண்ணிக்கூடான்னு. ஆனால் வந்து தயாங்க வந்து மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் 2 பேரும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கோம், 2 பேரும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் வந்து மேரேஜ்லாம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. தயாங்கோட அம்மா வந்துட்டு ஜேகேக்கு கால் பண்ணி, தம்பி ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஜேகே சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதோட தயாங்கோட அம்மா உடனே, இந்த தயாங் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்ப்பா, நீ அதை சொல்லுப்பா, மேரேஜ் பண்ணிக்க சொல்லுப்பா, இப்போ கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்ப்பா, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் பார்க்க வரலன்னு சொல்லிட்டு படுத்திட்டு இருக்கான்ப்பா, நீ அதை கூட்டிட்டு வா ஜேகே, கொஞ்சம் என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி தயாங்கோட அம்மா ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே உடனே ஓகேம்மா நான் பார்த்துக்குறேன், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே தயாங்கோட அம்மா உடனே, ஒரு 5 மணிக்கு வந்தால் போதும்ப்பா, ஒரு 5 மணிக்கு மட்டும் வந்துருங்க அப்படின்றாங்க. 5 மணிக்கு நம்ம அங்கே இருப்போம், எனக்கு அட்ரஸ் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோட தயாங்கோட அம்மா உடனே, ஓகேப்பா நீ சொன்னால் செய்வேன்னு எனக்கு தெரியும்ப்பா, சரிப்பா சரி வச்சிருந்தேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. தயாங்க நம்ம பக்கத்தில் தான் இருந்துட்டு என்ன கேட்பாரு அப்படின்னா, யாரா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டதோட ஜேகே உடனே, வேறு யாரும் இல்லைடா உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதோட தயாங்க உடனே, எங்கள் அம்மா இதுவிட கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே ஜேகே உடனே, உனக்கு என்னமோ பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களாமே, நீ என்னமோ போக மாட்டேங்கியாமே. மச்சான் நான் பல தடவை சொல்லிட்டேன், சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு லைஃப்லாம் இல்லை ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்னால் இந்த கல்யாணம் குழந்தை இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லி தேங்க சொல்லவும் ஜேகே, வாடா இதுக்கும் போய் பார்க்குறது தானே, பார்த்துட்டு வரதுல என்ன ஆகிட போகுது, வா போயிட்டு வரலாம், அம்மாவோட சும்மா அம்மா ஆசைப்பட்றாங்கல்ல, அம்மா ஆசைப்படுறதுக்காக போயிட்டு வரணும்ல, வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே தயாங்கும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாடா இப்போலாம் போகக்கூடாது, 5 மணி வேலையை முதல்ல போய் பாடுறா, போடா பொண்ணுன்னே போயிடுவோம் அப்படின்னு. நீ நான் எங்கடா சொன்னேன், பொண்ணுன்னே போனேன், நீ தாடா கூப்பிட்ட அப்படின்றாரு. சொன்னோன்னே, போட போய் எவன் முதல்ல கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட டயாங்கும் கேபினை விட்டு வெளில போயிடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி 5 o'clock ஆகிடுச்சு. ஆனோடனே கரெக்டாக அந்த பொண்ணு வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க. நிற்கும் போதே தயாங் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே தயாங்கோட அம்மா, இதுதான் எங்கள் பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதோட பின்னாடி ஜேகே வரான். ஜேகே வரும்போது, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொண்ணோட அம்மா கேட்குறாங்க. கேட்கும் போதே, இது வந்து என்னோட பையனோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் உடனே தயாங்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணை கூப்பிடுங்க, பையன் வந்துட்டான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதோட பொண்ணு வராங்க. பொண்ணு வேறு யாரும் இல்லை, உங்கள் சிஸ்டர் தான். சிஸ்டர் மீன்ஸ் உங்களுக்கு தங்கச்சி ஓகேவா. அவங்க வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க, யூனா, யூரி அண்ட் வந்து ஓயன் ஓகேவா. யூனா வந்து உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, 2 பசங்க இருப்பாங்க. யூரி தான் உங்கள் சிஸ்டர் தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு, ஆனால் நீங்கள் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்களா. ஸோ அதனால எதுவும் பேச மாட்டாங்க. சரி விடு, நம்ம பாப்பாக்கு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. எத்தனை பேர் வந்து யூரியை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க, அப்போ பெரிய பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரி கேட்டு போகிறதுனால உங்கள் அம்மா ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் பிடிவாதத்துலேருந்து மாறவே இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அவங்க வீட்டில் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தான் யூரியை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டும் போதே தயாங் வந்து யூரியை பார்த்தோன்னே தயாங்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜேகேவும் வந்து பார்க்குறாரு, பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தயாங்கோட அம்மா கேட்குறாங்க, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னோட 2வது பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தயாங்கோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, 2வது பொண்ணு இருக்கும்போது எதுக்கு 3வது பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, நாங்களும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தோம், ஆனால் செட் ஆகாது அப்படின்ட்டா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறாங்க. தயாங்கோட அம்மா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடுங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க இஷ்டம் தான், சரி நம்ம இதை பற்றி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதோட தயாங்கிட்ட கேட்குறாங்க, தயாங்கோட அம்மா பிடிச்சிருக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயாங்கும் மண்டையாட்டுறான். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் தங்கச்சி யூரிட்டையும் கேட்குறாங்க, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூரியும் வந்துட்டு உங்கள் அப்பாட்ட வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி,
தங்கச்சி கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. பையனும் செம்மையாக இருக்கானா, சூப்பராக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தோணுது யாரோ ஒரு ஆள் நம்மளை மட்டுமே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்க மாதிரி தோணுது. அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் ஜேகே உங்களை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். அது தேயாங்கும் பார்த்துட்டு தேயாங்க என்ன பண்ணுறான்னா லைட்டாக வந்துட்டு ஜேகேவோட தொடையில் வந்து பிஞ்ச் பண்ணுறான். பிஞ்ச் பண்ணோடனே அப்போ தான் ஜேகேக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு உடனே என்ன சொல்லணும், ஏன்டா கிள்னு அப்படின்னு சொல்லி தேயாங்கிட்ட கேட்குறான். நீ அந்த பொண்ணே ஆடு வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டே இருந்தனா கில்லாமல் என்னடா பண்ணுவாங்க, அந்த புள்ளியை திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கடா இருமை அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து திட்டுறாரு. திட்டினதோட பொண்ணை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. என்னது பிடிச்சிருக்கோம் நில்லு, இங்கே எதுவும் பேச முடியாது, வெளில போய் பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக உட்காந்து பேசுகிறாங்க. 1 வீக்கில் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், தேயாங்கும் யூரிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்புனோடனே ஜேகேவும் தேயாங்கும் ஒரு ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போயிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. தேயாங்க உடனே ஜேகேட்ட ஜேகே அங்கே ஒன்று சொன்னல அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதோட ஜேகே உடனே என்ன கேட்டேன், என்ன உண்மையா, தெளிவாக கேள்றா அப்போ தானே புரியும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. கேட்டதோட தேயாங்க உடனே இல்லை பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளோட அக்கா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே உண்மையா அப்படின்னு சொல்லி தேயாங்க கேட்குறாரு. உடனே ஜேகே ஆமாம் நல்லா இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் கட்டினா அவ்வளோதான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் ஏதோ தோணுது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தேயாங்கிட்ட வந்து ஜேகே சொல்கிறான். தேயாங்க உடனே ஷாக்கு, என்னடா பேசுகிறான், எனக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு டேய் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துலேயும் விருப்பமே இல்லையாண்டா, அவளை போய் என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து ஜேகேட்ட கேட்குறான். ஜேகே உடனே விருப்பம் வர வைப்போம் மாப்பிள்ள, லவ் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். சொன்னதோட டி என்னடா கம்பெனி சிஓ மாதிரியாடா பேசுகிற, ஏதோ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கடா அப்படின்னு. நம்ம அங்கே போகாமே வந்திருக்கோம், அங்கே போயிட்டு தானே வந்திருக்கோம், அதெல்லாம் வரதான் மாப்பிள்ள செய்யும், லவ்னு வந்துருச்சுன்னா சிஓவாக இருந்தா என்ன யாராக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருந்தானே சரிதான் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போதே போகிற வழியிலே நீங்கள் உங்கள் 2 பசங்க உங்கள் அக்கா பசங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு சாக்லேட் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு உங்கள் அக்கா பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்கள வச்சுட்டே நீங்கள் வந்து வாழ்ந்துருவீங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பீங்க. உங்கள் அக்கா வந்து கூட கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ உயிராக இருப்பீங்க அவங்க மேலே. நீங்கள் அந்த பிள்ளையோட விளையாடத்தை பார்த்துட்டு ஜேகேக்கு உங்களை இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா தேயாங்கிட்ட சொல்கிறாங்க, வாடா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தேயாங்கிட்ட ஜேகே சொல்கிறான். சொன்னதோட தேங்க எதுக்குடா பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியாது எனக்கு இப்போயே போயிட்டு அவளுக்கு வந்து வயனை வந்து பொண்ணு கேட்டே ஆகணும், எனக்கு வரியா இல்லையா, உங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வரலாம்டா, எனக்கு தெரியாது எனக்கு போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க வந்து சொல்கிறான். ஜேகே வந்து சொல்கிறான். சொன்னோடனே டீ பொறுமையாக இருறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள எனக்கு இப்போயே போகணும், இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டு இருக்கான். சொல்லியிருந்தோடனே தேயாங்க வந்து ஓகே கூல் சரி வா கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யூரியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. யூரியோட வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டே வந்து யூரி தான் நிற்கிறா. யூரி அப்போ யோசிக்கிறா, இப்போ தானே பார்த்துட்டு போனாங்க அதுக்குள்ளே என்ன வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரி யோசிச்சுட்டே இருக்கும் போதே டக்குன்னு வந்துட்டு உங்கள் அம்மா வராங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேங்க பார்த்து வாங்க மாப்பிள்ள என்னாச்சு, ஏதாவது மறந்து விட்டு போயிட்டீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஜேகே ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சொல்லுங்கள் தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வயனோட அம்மா. உடனே வந்துட்டு ஜேகே என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக பேசி தான் ஆண்டி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். சொன்னதோட வயனோட அம்மா சொல்லுங்கள் தம்பி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் என்ற இதாகவே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லை ஏதாவது வேணுமா அப்படின்றது டேரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து யூரி விஷயமாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஜேகே உடனே எனக்கு உங்கள் பொண்ணு வயனை பிடிச்சிருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னதோட வயனோட அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன தம்பி சொல்கிறீங்க, அவள் மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, அவளை போயிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களோட அம்மா வந்து சொல்கிறாங்க ஜேகே உடனே வந்துட்டு அதெல்லாம் தெரியாது ஆண்டி, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அவளை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வெளில போயிடுறான். உடனே தேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டி வரேன் ஆண்டி, நான் வந்து அப்புறம் வந்து பேசுகிறேன் ஆண்டி, அவங்க அம்மா அப்படிலாம் கூப்பிட்டு வந்து பேசுகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே போய் காரில் ஏறி உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவங்க வந்து பின்னாடி ஏறிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு இஷ்டம் வரைக்கும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வர, அவங்க என்ன நினைப்பாங்க என்ன கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஒன்று தேவையில்லையா, அவனுக்கு வேணும்னா கடைசி ஆகணுமா அந்த விஷயம். ஆமாண்டா எனக்கு வேணும்னா கடைசி ஆகணும், எனக்கு அவள் ஒருத்தி தான், அவள் என் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் என் லைஃபே நல்லா இருக்கும், இல்லாட்டி எனக்கு நல்லா இருக்காதுன்னு தோணுது மாப்பிள்ள, இது நடந்தே ஆகணும். சரி நீ கோவப்படாத, பொறுமையாக வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் சொல்கிறாரு. அதோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா நீங்கள் அப்போ தான் உள்ளே வந்திருப்பீங்க. தேங்க போனதுக்கப்புறம் தான் தேங்கும் ஜேக்கியும் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. உள்ளே வந்தோடனேம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லடி நீ போய் பாரு பாப்பாங்களை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. சொன்னோடனே அப்போ தான் உங்கள் அப்பா வெளில போயிருப்பார். உங்கள் அப்பா வெளில தான் போயிருப்பார். உங்கள் அப்பா அப்போ தான் வராரு. வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறாரு. உங்கள் அம்மா உடனே வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதோட உங்கள் அப்பா உடனே அந்த பையனும் ஒரு நல்ல பையனாக தான் தெரியுறான், நான் பார்த்த வரைக்கும் அவனும் நல்லவன் தான், நம்ம யூரிக்கு பார்த்த பையனும் மாதிரியே தான் அவனும், அவன் 2 பேரும் வந்துட்டு பார்ட்னர்ஸ் தான், எனக்கும் அவளை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அவனுக்கே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம வந்து யோசிக்கணும் தானே, பார்ப்போம் அவள்கிட்டையும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னிட்டு
மறுநாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு இங்கே கண்ணை கசக்கிட்டே வரீங்க. பாப்பா எங்கே இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வரீங்க. வரும்போதே வந்து உங்கள் அக்கா பசங்க 2 பேருமே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. எப்படின்னா அவங்க அக்கா வந்து ஆப்போசிட் வீடு வந்துட்டு அவங்க வீடு ஓகேவா, உங்கள் அக்கா வீடு இங்கே வந்து இங்கே வந்து உங்கள் வீடு ஓகேவா. அதனால வந்து பசங்க வந்து நல்லா ஜாலியாக வந்து உங்களோட விளையாடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்காக தான் உங்கள் அக்கா வந்து ஆப்போசிட்லேயே வீடு வாங்கி இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பசங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க அக்கா வந்துட்டு அவங்களோட மாமியாரோட தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்காக தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியே வந்திருப்பாங்க. உங்கள் அக்கா பசங்க 2 பேருமே உங்களை வந்து ஹக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூப்பிடுவார். ஒயன் இங்கே வாவேன் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கூப்பிடுவார். கூப்பிட்டோடனே நீங்களும் போயிட்டு சொல்லுங்கப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கேட்டதோட பா நான் ஒன்று சொல்லுவேன், நீ வந்து அதை இன்னும் சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொல்லுப்பா நீ சொல்கிறத பொறுத்து தான் நான் கேட்பேன், நான் கேட்க மாட்டேனா அப்படின்றத பார்க்க முடியும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதோட உங்கள் அப்பா உடனே உன்னை வந்து ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாம்மா, நான் எனக்கும் அவனை நல்ல பையனாக தான் தோணுது, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதோட நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பா நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைப்பா, நம்ம இருக்கோமா அக்கா பசங்க, இப்போ யூரி கல்யாணம்னா யூரி பசங்க ஜாலியாக இருப்பான்ப்பா, எப்போ என்னை பார்த்து கல்யாணம் பண்ணி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டில் ரொம்ப உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து நல்லா விசாரிச்சு பார்த்துருப்பார். ஜேகே வந்து பேசினதுக்கப்புறம் ஆல்ரெடி தெரியும் அவருக்கு ஜேகே நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி தெரியும். திருப்பி வந்து அவர் கொஞ்சம் விசாரிக்கும் போது ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி வந்து தெரிஞ்சோடனே நல்ல பையன் தான், இவனை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஏன் யோசிக்கிறான் அந்த மாதிரி வந்து நினச்சிட்டே இருப்பார். இவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இது கூட சொல்ல மாட்டீங்க, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லவே மாட்டீங்க. உடனே அவங்க அம்மா என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க, நான் வந்து பாய்சன் குடிச்சிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நீ இருக்கனால எனக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி திட்டியும் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிப்பேன் அந்த மாதிரியும் சொல்லியும் பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஒரு நாள் உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இருக்கிறனால என் பசங்க இருக்கனால தான் நீ தேவையில்லாமல் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்ற, இப்போ உனக்கு யாரும் இல்லாட்டி நீ மேரேஜ் பண்ணிப்பல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 2 பசங்களே 2 பேரும் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் இழுத்துட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க. பசங்க 2 பேரும் ரொம்ப கதறி அழுகுறாங்க. அழுகுறப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஓகே நான் ஒத்துக்கிறேன், சரி நான் ஒத்துக்கிறேன், மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்ன உடனே உங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பசங்களையும் கூப்பிட்டு வரும்போதே வந்து சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. நீ வந்து நான் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா, நான் இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதில் ஓகே நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன்னா பண்ணிப்பேன் சரியா, தேவையில்லாமல் வந்து நான் மாற்றிலாம் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சொல்கிறாங்க யூனா உடனே ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா என்ன சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னதோட இந்த விஷயம் வந்து ஜேகேக்கு அதுக்கும் போகுது. ஜேகேயும் ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு வயனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஜேகே கூப்பிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து பேசுவாங்களாப்பா, வந்து பேச சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டோடனே ஜேகே உடனே யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அங்கிள் எங்கள் அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, அம்மா அப்பா அங்கே போயிருக்காங்க, ஓகே பிரச்சனை இல்லை, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அம்மா பாட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதோட வயனோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், நான் பையன் வேறு நல்ல பையன், வெல் செட்டிலான பையன், ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா அவனும் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துடுவான் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து என்ன பண்ண ஓகேப்பா பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன தேங்க உடனே வந்துட்டு எங்கள் அவங்க அப்பாவும் ஒன்று தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவும் வந்து அவனை பையன் மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோட தேங்கோட அம்மா வந்துட்டு ஆமா நானும் இவனை பையன் மாதிரி தான் பார்க்குறேன், என் பையனா நினச்சி நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்கை விட வந்து இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க ஒன்று திரும்பி பார்த்து சும்மா என்னையம்மா டேமேஜ் பண்ணுற இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, என்ன எப்படி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. மேரேஜ் டேவும் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் தங்கச்சி யூரிக்கும் வந்து ஒரே மேடையில் தான் கல்யாணம் நடக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தாலி கட்டிடுறாங்க. ஜேகே தாலி கட்டிடுறாரு. கட்டிட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாருன்னா, அம்மு உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமாடி, இப்படி நீ என் பொண்டாட்டியாக வரணும்னு நான் எவ்வளோ நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா, அது இப்போ நிறைவேறிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி ஜேகே நினச்சிட்டே உட்காந்துருக்காரு. அதே மாதிரி முடிஞ்சிச்சு சடங்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜேகே ஒரு ரூம்லையும் தேங்க ஒரு ரூம்லையும் ஃபஸ்ட் நைட்காக உட்கார வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூரி வந்து தேங்கோட ரூமுக்கும் ஜேகேவோட ரூமுக்கு நீங்களும் போகிறப்போ கரெக்டாக வந்துட்டு யூரி வந்து கதவை தட்டினோடனே வந்து தேங்க வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே உள்ளே வந்து யூரி போயிட்டு தேடி பார்க்குறா, எங்கடா ஆளக்கானா, கதவை மட்டும் திறக்குது இப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலான்னு திரும்புகிறா. அப்போ வந்து தேங்க என்ன பண்ணுறாரு, பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணாமல் அவர் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
யூரி உடனே என்னங்க பண்ணுறீங்க, நில்லுங்க ஒரு 2 நிமிஷம் அப்படின்ற மாதிரி யூரி கெஞ்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி டெவலப் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இங்கிட்டு பார்த்தோன்னா நீங்கள் போய் கதவை தட்டுறீங்க. ஜேகே வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சிருக்க பாலை கொண்டு போய் ஜேகேட்ட கொடுக்குறீங்க. ஜேகே வாங்கி அதை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு உங்களை வந்து பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. இல்லை காலில் உழுவ சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், வந்து உட்காரு. இல்லை உழுவணும்னு சொன்னால் செய்வியா, வந்து உட்காருன்றல அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கொஞ்சம் கோவமாக சொல்கிறாரு. சொன்னோன்னே நீங்கள் பயந்துடுறீங்க. பயந்துட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சொன்னதோட அவர் வந்து ஓகே இனிமேல் வந்து ரைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உடனே கேட்குறாரு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு பர்சனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதோட ஓ அவ்வளோ பர்சனலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சொல்லணும்னு தோன்றப்போ நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஜேகே நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரில, எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, நீ வேறு அந்த கண்ணை வச்சுட்டு ஊட்டி பார்த்துட்டு இருந்தியா, எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதோட லைட்டாக ஸ்மைல் பண்ணோடனே ஜேகே சொல்கிறான், பாப்பா உனக்கு ஸ்மைல் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, ஓகேவா, நானும் மனுஷி தான், எனக்கும் வந்து எல்லா எமோஷன்ஸும் இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன பேசுகிற, ஏன் வாய் இருக்குது, நான் பேச மாட்டேனா, ஐ எம் ஹியூமன் பீயிங் யூனோ அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஐன் வந்து ஜாலி டைப் தான், பட் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பேசும்போது எப்படி பேசுறது தெரில அப்படின்ற மாதிரி இருந்தால ஜேகேவும் இப்போ கம்பெனி கொடுக்குற மாதிரி பேசுகிறனால ஓகே அப்படின்ற மாதிரி அவளும் கம்ஃபர்டபுள் ஆகி பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே என்ன கேட்குறானா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதோட ஒயன் என்ன சொல்கிறாங்க, தெரியுமே நீங்கள் தேங் மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர், இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜேகே உடனே யோசிக்கிறான், இது தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், அப்போ கடைசி வரைக்கும் நீ நான் யாருன்னே கண்டுபிடிக்கல, உனக்கு நான் யாருன்னே தெரில, நான் மறந்துட்டா போல, சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துருக்காரு. உடனே ஃப்ரெண்டில் கையாசிச்சு, ஹலோ என்னாச்சு, என்ன கனவு உலகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டதோட ஜேகே ஒன்றும் இல்லை வா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. என்ன தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். ஆமாம் தூக்கம் வருது, அவ்வளோதான், ஒரு டயர்டாக இருந்துச்சா அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதோட ஜேகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பெட்டில் வந்து படுத்ததுக்கப்புறம் ஜேகேவும் ஒன் சைடாக படுக்கிறான். ஆனால் வந்து ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா வந்துட்டு இத்தனை தடவை வந்து பசங்க அந்த மாதிரி வந்து படுத்தது கிடையாது. படுத்ததுனால புதுசாக ஒரு ஆள் வந்து நம்ம கூட படுக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. ஒயன் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்றத ஜேகேவும் ஃபீல் பண்ணிட்டு ஜேகே வந்து ஒயன் சைடு திரும்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை எனக்கு அது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி மலுப்புறா. நீ மலுப்புற நல்லா தெரியுது ஓகேவா, உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து சோஃபாவில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதோட ஒயன் ஒன்றும் இல்லை பரவாயில்ல பிரச்சனை இல்லை, எங்கேயே படுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான். சொன்னதோட ஜேகே என்ன பண்ணுவான், அந்த சைடு திரும்பி படுத்துட்டு அப்போ தான் ஜேகே யோசிக்கிறான். ஒயனும் ஜேகேவும் சின்ன வயசில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போதே நிறைய பேசி சிரித்து நிறைய விளையாடுவாங்க. ஜேகே கொஞ்சம் சப்பியாக இருப்பான். அப்போ சப்பியாக இருக்கும் போது எல்லா பசங்களும் வந்து ஜேகே வந்து ரொம்ப வந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒயன் தான் வந்து காப்பாற்றுவா. அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஜேகேவோட அம்மா சொல்லுவாங்க, போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வாடா, சும்மா புளி அந்த மாதிரி வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விடும் போது ஜேகே போயிட்டுருக்கும் போது அவங்க ஏரியாவில் உள்ள இந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் வந்துருச்சா வாங்கடா நம்ம போய் பாலை விட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சொல்லுவாங்க. சொன்னதோட ஜேகே உடனே திரும்பி பார்த்துட்டு அவனும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அந்த பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். என்ன இவன் இப்படி போகிறான், வா நம்ம தான் அப்படி போகணும், வாங்க நம்ம அவனை வந்து விட்டு விளையாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ பின்னாடியே போகும்போது அப்போ வந்து ஒயன் வந்து பார்த்துட்டு ஜேகேக்கு முன்னாடி போய் நிற்பா. ஜேகே எல்லாம் சுற்றி வளைச்சிடுவாங்க. அப்போ ஜேகேக்கு முன்னாடி ஒயன் போய் நின்று, என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டை என்னடா பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து எல்லாமே அவன் பாரு பால் மாதிரியே இருக்கான், நம்ம வா விட்டு நம்மளும் விளையாடுவோம், வா ஒயன் நம்மளும் சேர்ந்து விளையாடலாம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போதே ஜேகே உடனே ஒயனையும் பார்த்துட்டே இருப்பான். அதோட ஒயன் சொல்லுவான், அவன் என் ஃப்ரெண்டு சரியா, யாராவது அவன் மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நவுரி போடி அங்கிட்டு நாங்கள் அவனை உருட்டி விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் முன்னாடி வராங்க. வந்ததோட ஒயன் என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லா பசங்களையும் வந்து கையில் பிடிச்சி கட்டி விட்டுட்டு ஜேகே கூட்டிட்டு ஓடியே போயிடுறா. இது அந்த ஏரியாலே செம்ம பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. எல்லா பிள்ளைங்களையும் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அவங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட வந்து ஒயனோட அம்மா அப்பாட்ட வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒயன் எதுவுமே சொல்ல. அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, கடிச்சியா அப்படின்னு சொல்லி, ஆமாம் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க, அது நல்லா கச்சி விட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறா. சொன்னதோட ஓகே சின்ன பிள்ளைங்க எதுவும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் விட்டுட்டாங்க, எதுவும் சொல்லிக்கல.
அப்போது ஜேகே ஒயன் வந்து ஜேகேட்ட சொல்லியிருப்பா, ஜேகே நீ கவலைப்படாத, நான் வந்து பெரிய பிள்ளையாகி உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சொன்னோடனே ஜேகேக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ குண்டா பப்ளியாக இருக்கோம், நம்மளெல்லாம் யாரை பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம்ல. அந்த வயசுலேயே அந்த பிள்ளை வந்து அப்படிலாம் பேசுகிறாங்க, அப்படி பேசியிருக்காங்க. ஓகேவா, பேசிட்டு இந்த மாதிரி இதை வந்து நினச்சிட்டே வந்துட்டு ஜேகே வந்து படுத்துட்டு என்ன நினைக்கிறான்னா, இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் வரும், நான் தான் உன்னோட பப்ளி அப்படின்னு எப்போ உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அம்மோ என்னை ஈஸியாக மறந்துட்டியா அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஜேகேயும் தூங்கிடுறான். ஒயனும் வந்துட்டு இது என்ன நினைக்கிறானா, பப்ளி ஐம் ஸோ சாரி, நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணேன், நீ வருவ, என்னை பார்க்க நீ வருவ, நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன், என்னை யாருமே புரிஞ்சிக்கல, நான் வந்து சொல்ல முடியாது, நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்து படுத்திருக்கா. காலையில் பார்த்திங்கன்னா ஒயன் தான் ஃபஸ்ட் எந்திரிச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு என்ன பண்ணுவாள், வந்து தலை தொடச்சிட்டு இருப்பா. தலை தொடச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்துட்டு ஜேகே அப்போ தான் கண்ணு முடிச்சுட்டு என்ன சொல்லுவான்னா, அம்மோ அம்மோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவளுக்கு வந்து டக்குன்னு வந்துட்டு பழைய அவளோட பப்ளி ஞாபகம் வந்துட்டு திரும்பிட்டு என்ன சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை பொன்னாட்டியே சும்மா செல்லமாக கூப்பிடலான்னு அம்முன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவா. இல்லை அந்த பேர் சொல்லாதீங்க, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவா. ஓகே நான் அந்த மாதிரி கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஜேக்கவும் சொல்லிவிடுவான். சொல்லிவிட்டு சரி ஒயன் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெயிட் பண்ணுங்கள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து கீழே இறங்கி போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு தரா. ஜேகே வந்து அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம வெறுக்கிறாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போதே அவன் கரெக்டாக வந்துட்டு ஒயனும் காஃபி எடுத்துகிட்டு இருப்பான். அவன் குடிச்சிட்ருப்பான். ஜேகே உடனே ஒயன்ட்ட ஓகே ஒயன் எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். கிளம்புன உடனே ஒயன் அப்போ தான் பாப்பா எல்லாமே வந்து கொஞ்சம் வந்துட்டு எல்லா இடம் போட்டதுலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ரூமில். அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு பெண்டன்ட் ஒன்று பாப்பா. அந்த பெண்டன்ட்டோடு சேர்த்து ஒரு டைரியும் ஒரு ஆல்பம் ஃபோட்டோவும் இருக்கும். அந்த டைரிக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். என்னது இது இந்த பெண்டன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போதே அவள் வந்து கழுத்தில் ஒரு பெண்டன்ட் போட்டிருப்பா. அதோட ஹாஃப் பெண்டன்ட் வந்து அங்கே இருக்கும். இது எப்படி வரட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்து டைரி இருக்கும். டைரி வந்து ஓப்பன் பண்ணும் போதே என்ன இருக்குன்னா, அதில் வந்து அவளும் ஜேகேயும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ, சின்ன வயசில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும் போது எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்துட்டு பப்ளி நீயா நீ தான் ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து ஒயனோட கண்ணிலேருந்து செம்மையாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். தண்ணி வரும்போதே அப்போ வந்து ஒயன் வந்து யோசிப்பா, அப்போ இவனை தெரிஞ்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் வந்து நைட் ஆனோடனே ஜேகே வருவான். வந்ததோட ஒயன் அப்படின்னு கூப்பிடும் போதே வந்துட்டு ஒயன் வந்துட்டு சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லுங்கள், வந்துட்டிங்களா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஒயன், அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை நான் இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடாம இருக்கா, இவ்வளோ மணி பாரு 11 ஆயிடுச்சு, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு. இல்லை நீங்கள் மறந்து சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லுவா. ஓகே இனிமேல் இப்படிலாம் இருக்காது, நான் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணி அவசியமே கிடையாது, ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு நீ போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓகே இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்லுவா. சொன்னதால ஜேகே ஓகே நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு ஜேகே மேலே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவான். வரும்போது ஒயன் வந்து யோசிச்சுட்டே இருப்பா, நீ எவ்வளோ நாள் தான் வந்து எனக்கு வந்து தெரியாமல் நடிக்கிறேன், நானும் பார்க்குறேன், காலைல கூட நான் அம்முன்னு கூப்பிட்டேன், அந்த ஒரு வார்த்தை நான் தான் உன் பப்ளி சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜேகே வந்து ஃப்ரெண்டில் கையாட்டி ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒன்றில் வாங்க உட்காருங்க சாப்பாடு போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடும் போதே வந்துட்டு சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு 2 பேரும் சைலண்ட்டாகவே சாப்பிடுவாங்க. ஒயனும் எதுவும் பேசிக்க மாட்டான், ஜேகே எதுவும் பேசிக்க மாட்டான். உடனே வந்துட்டு ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு ஒயன் தான் சொல்லுவான், ஒயன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ஒயன், நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒயனும் வந்துட்டு ஓகே நீங்கள் போய் படுங்க நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னதோட எடுத்து வச்சுட்டு ஒயன் என்ன பண்ணுவாள் அப்படின்னா மேலே ரூமுக்கு போகும்போது ஜேகே அப்படியே சைலண்ட்டாக வந்து படுத்திருக்கும் போதே ஒயன் வந்துட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு சரி கேட்டோம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் உடனே எந்திரிச்சு உட்காந்தோடனே ஜேகே வந்து யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதோட திரும்பிட்டு ஜேகே என்ன கேட்பானா, ஏன்னாச்சும் ஒயன் ஏன் உட்காந்துருக்காங்க, ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் ஒரு மாதிரி இருக்குது, அப்படியா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்குங்க, ஒன்றும் இல்லை தானே ஷுவர் தானே, ஷுவர் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவன் டயர்டில் படுத்தது. அதுக்கப்புறம் ஒயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் செம்ம கோவத்தில் இருப்பாள். ஸோ கோவத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா டேய் அப்படின்வா. ஜேகே உடனே யார் அது டெய்னு கூப்பிட்டுது நம்மள அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்ண மூடிடுவான். உடனே டேய் ஒன்றை தாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஜேகே உடனே திரும்பவும் போடுறா, ஏன்டா அது என்ன வந்து டேய் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டி ஜேகே ஒன்று தாண்டா சொல்கிறேன் கால் விழுவாதாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதோட ஜேகே உடனே வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஒயன் நீயா
அப்படின்னு சொல்லி ஆமாண்டா நான் தான் அப்படின்னு சொல்கிறா. சொன்னதோட ஜேகே ஒன்று என்னடி அப்படின்னா இவ்வளோ நேரம் நல்லா தானடி வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன், இப்போ என்னடி உடனே வாடா போடான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா நான் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி வயன் வந்து கேட்குறா. வயன் கேட்டோடனே ஜேகே ஒன்னே பார்த்துட்டு கூப்பிட்டுக்கோ வயன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ கூட நீ சொல்ல மாட்டல நான் தான் உன் பப்ளின்னு அப்படின்னு நீ இப்போ கூட சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதோட ஜேகேக்கு வந்து ஷாக் ஆகிட்டு சரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வயன் யார் இந்த பப்ளி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டது உனக்கு தெரியாதுன்னு தலைவணி வச்சு செம்மையாக அடிக்கிறா. அடிக்கும் போதே வந்துட்டு சரி 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 சொல்லிடுறேன் நான் தான் அது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏடா நான் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு, ஆனால் என் வீட்டில் எவ்வளோ பேசி தெரியுமா நான் மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னன்னா நீ பாட்டுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டேன், அதுவும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. நான் பாவம் நான் அவனுக்கு பண்ண சத்தியத்தை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிட்டேன். நான் வந்துட்டு அவனை வந்து ஏமாற்றிட்டேன் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணியிருப்பேன்லடா அப்படின்னு சொல்கிறா. ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு சொல்கிறா. சாரிடி நான் வந்து வேணும்னு பண்ணல, ஒரு வேளை உனக்கு வந்து எனக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீ எப்படி நான் வச்சுக்க எனக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்கும் போதே வந்து நீ அந்த பெண்ணன் போட்டிருந்தல அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதோட அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னது உனக்கு கண்டுபிடிச்சிட்டா ஓகே, எனக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன க்ளூடாக வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அந்த பெண்ணன் நான் உன்னை என்னடா சொல்லி கொடுத்தேன், கழுத்தில் நீ எப்போவுமே போட்டுருக்கணும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதோட சாரி வயன் நான் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் வந்து நான் வந்து பத்திரமா வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பத்திரமா வச்சுருந்தியா, எங்கே பத்திரமா வச்சுருந்தேன், அந்த ட்ராக்குள்ளே சும்மா கிடக்குது, நான் ஒரு வேலை எடுத்து பார்க்காம இருந்திருந்தா இன்னும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, சரி ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி வீடு போயிருந்தா அவ்வளோதான், இன்னும் ஏமாத்திட்டு தானே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சாரி நிச்சயமாக அப்படி பண்ணவே இல்லடி, நான் உனக்கு நினைக்கலடி, நீயும் தானே முக்கியம் இல்லை சரி அப்படின்ற மாதிரி உனக்கா ஞாபகம் வரும்னு நினச்சேன். அது இப்படி சாருக்கு வந்து என் பெண்ணை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு, நான் மட்டும் க்ளூ கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன், ஆனால் சார் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க, இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கு தான் காலைல இருந்து சொன்னேன் அம்மன் கூப்பிட்டால அப்படின்றான். சொன்னேன் அம்மன் கூப்பிட்டேன்னா யாருன்னு கேட்டல, நீங்கள் என்ன அப்படி கூப்பிட்றீங்கன்னு கேட்டல, அப்போ நீ சொல்லியிருக்கணும்ல நான் தானே உன் பப்ளி அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறான். வயன் சொன்னோடனே ஜெக்கிக்கொன்று ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளால தான் நம்மளை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கா, இத்தனை நாள் மேரேஜ் பண்ணாமல் இருக்கா. சரி எனக்கு கோவப்படாத, நமக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் இப்போ வந்து 2 பேரும் இப்போ உனக்கும் புரிஞ்சிருச்சு எனக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லாம் தெரிஞ்சிச்சு, நீ வந்து என்ன தான் உன்னோட பப்ளி நான் தான் என்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்கா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போடா உடம்பு குறைச்ச முழுக்குன்னு இருந்த அழக்காக இருந்தடா, இப்போ என்னன்னு தெரியலடா ஒரு மாதிரி இருக்கடா, நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறா. உனக்கு பிடிக்கலையா, அடியே நான் வந்து எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி பாடியெல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தா நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறான். சொன்னதோட சரி எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு வந்து என்னோடய சின்ன வயசில் கணத்தை பிடிச்சிக்கல நான் கொழுக்குன்னு இருக்கேன், என்னோடய பப்ளி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கணத்தை பிடிச்சி கிள்றதோட அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். பண்ணிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி அப்படின்னு சொல்கிறான். சொன்னதோட நீங்களும் வந்துட்டு ஒன்றாம் தான் மிஸ் பண்ணேன், நான் மட்டும் மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நாள் கூட உனக்காக வந்து பார்க்கணும்னு தோணலை, இல்லடி நான் நீ மறந்துருப்பா உனக்கு நேரம் மேரேஜ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன், சரி அதனால தான் வரல. அப்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து பார்க்கும்போது உனக்கும் மேரேஜ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து உடனே என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அதனால தாண்டி சொல்லி உடனே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதோட அவன் ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்படியே வந்துட்டு அவன் கையை வச்சு இப்போ வந்து ரப் பண்ணுறான். ரப் பண்ணோடனே ஜெகே அப்படின்னு கூப்பிட்றா. சொல்லவும் அப்படின்றான். சொன்னதோட நீ எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, மரியாதையை கையெடு, என்னாடி இத்தனை வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து எல்லாம் தெரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது நீ என்கிட்ட சொன்ன பொய்க்கு உனக்கு இன்னும் 1 மாதத்துக்கு எதுவுமே கிடையாது, கை எடுத்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். சொன்னது அத்தனை முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜேகே சொன்னோடனே வயனொடனே தயவு செஞ்சு நான் வந்து போயிடு, இல்லை வந்து செம்மையாக அடி வாங்குவேன், நான் இருக்க கோவத்துக்கு உன்னை தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு ஊற்றிடுவேன் அப்படின்வா. சொன்னதோட நீ இருக்கிறதோ இத்தனை உண்டு, என்னை பற்றியா மசில்ஸ்லாம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு பார்த்தியா, இந்த மசில்ஸ் வச்சுட்டு நீ வந்து என்னை தள்ளி விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதோட வயனொடனே ஆமாடா நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போய் படுத்துடுறா. அதுக்கப்புறம் ஜெக்கையும் வந்து படுத்துட்டு வயனை எப்படியோ டார்ச்சர் பண்ணி 2 பேரும் வந்துட்டு இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. மறுநாள் காலையில் வயன் தான் ஃபஸ்ட் எந்திரிச்சிட்டு அவளால் காலை நவுத்தவே முடியல. ஒன்று என்ன சொல்கிறான்னா ஜேகே வந்து செம்மையாக ஒரு அடி பளிச்சுன்னு ஒரு அடிக்கிறா. அடித்ததோட ஜேகே உடனே எந்திரிச்சிட்டோம். என்னாடி உனக்கு பிரச்சனை ஏன்டி அடிச்சு எடுப்புற அப்படின்னு சொல்கிறான். சொன்னதோட உடனே வந்து வயன் என்ன சொல்கிறான், உன்னால தான் காலை கூட நான் ரெஸ்ட் ரூம் வருது போக கூட முடியலடா, ஏன்னா அப்படி பண்ண நைட்டே சொன்னல பொறுமையாக போதும்னு நீ தானே கேட்கல, அப்போ எனக்கு தெரியாது நீ ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஏன்டி கவலைப்படுற பொண்டாடி, அதை நான் இருக்கேன்ல புருஷங்காரன் எதுக்கு இருக்கேன் இதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான்.
நீ ஒன்றும் வர வேணாம், எனக்கு கொண்டு போய் மட்டும் விடு, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து சும்மா சிலுமிஷம் பண்ணிகிட்ருக்கான். பண்ணும்போது ஒயன் செம்மையாக அடித்து ஜேகே வெளில தள்ளிட்டு என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னதோட ஜேகே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு எல்லாம் வந்து ஜாலியாக அப்படியே இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 2 months பாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒயன் வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப வந்து அவளுக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, மயக்கமாக வருது, வாமிட் எடுக்கிறா. அதுக்கப்புறம் அப்போ அவள் யோசிக்கிறா ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ. அதனால் யோசிச்சுட்டு அவள் சிஸ்டர் யூரிட்ட சொல்லி ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வாடின்னு சொன்னோன்னே யூரி வாங்கிட்டு வந்துடுறா. வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒயன் வந்து ப்ரெக்னென்ட்டு. யூரி வந்துட்டு 1 month, அந்த 1 monthக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட். ஓகேவா? அக்கா என்னக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யூரி வந்து கேட்குறா. என் அம்மாடி பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் வந்து ஜாலியாக இருக்காளுங்க. இருக்கும்போதே யூரி ஒன்று கேட்குறா, அக்கா மாமாட்ட எப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டதோட ஒயன் வந்து சொல்கிறேன் நான் பார்க்குறேன் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணுறா, உடனே வந்துட்டு ஜேகே கால் பண்ணிட்டு ஜேகே வந்து மீட்டிங்கில் இருப்பான். ஜேகே என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பான். ஜேகே வந்து கால் அட்டன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு ஜேகே எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒயன் கேட்டோன்னு இன்னும் ஒரு 2 hours வந்துடுவேன் ஒயன், எனக்கு முடிஞ்சிடுச்சு, மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பிடலாம். ஜேகே இங்கே வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வந்தோடனே கிளம்பிடலாம் ஒயன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒயன் நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். கட் பண்ணோடனே அக்கா என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, வெளில கூப்பிட்டு போகிறான், வெளில போயிட்டு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லுவான். சொன்னதோட ஓகே நீங்கள் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு தேங்க வருவார், அதுக்கு வர போய் சமைக்கணும், நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதோட வந்துட்டு அதுக்கு முன்னாடியே தேங்க வந்திருப்பான். தேங்க வந்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு தேங்க கரெக்டாக வந்திருப்பான். யூரியும் வரதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். தேங்க போயிட்டு வந்துட்டு அவன் வந்து எதுங்க நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லுவாள். இல்லை வேண்டாம் நான் சமைச்சு உனக்கு தர முடியும் பண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து சமைப்பான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு கரெக்டாக வந்துட்டு ஜேகே வந்திருப்பான். வந்த உடனே வந்துட்டு என்ன ஏன் போகலாமா அப்படின்னு கேட்பான். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதோட போயிட்டு ஜேகேவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவான். வந்துட்டு உடனே வந்துட்டு ஜேகே போகலாமா அப்படின்னு சொல்லி வயனு கேட்பான். வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக வந்துட்டு காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கார் எடுப்பான். ஜேகே கார் வேணாம் பைக்கில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா ஒயன். ஓகே பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஒயன் வந்து ஜேகே நல்லா ஹக் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். என்னடி இன்றைக்கி ரொம்ப பாசம் ஓவராக தெரியுது, இப்படியெல்லாம் பண்ணாலும் நான் எதாவது பண்ணி விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லுவான். சொன்னது இப்போ பார்த்தாலும் அதே எனக்கு போட பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். அதேமாதிரி அவங்க ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒயன் வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு குட்டி பிளேட் ஒன்று இருக்கும். அந்த குட்டி பிளேட்டில் ஒரு 2 வாய் எடுத்து அள்ளி வைக்கிறா. வச்சுட்டு வந்து ஜேகே சைடு நவுத்துன்னு ஜேகே ஒன்று என்னாடி டேஸ்ட் பண்ண தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். முறமண்டை உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னதோட என்னாடி சொல்ல வர அப்படின்னு சொன்னோடனே ஒன்றும் இல்லை சாப்பிட்டு சொல்லுவாள். சொன்னோடனே ஜேகே வந்து என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் இருந்ததே எடுத்து வச்சு சாப்பிட்ருவான். நல்லா இருக்குடி, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உனக்கு டேஸ்ட் ரொம்ப முக்கியம், முடி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஜேகேவும் வயனும் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பா. சீக்கிரம் வயன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா 2 பேரும் வந்துட்டு அதே மாதிரி வந்து ரிட்டன் வந்துடுவாங்க. ரிட்டன் வந்தோடனே வயன் என்ன சொல்லுவாள் அப்படின்னா ஜேகே வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்பா. இந்நேரத்தில் என்னடி வாக்கிங்க, வாட்சிக்கு போகலாம், இன்னும் கிட்ட வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது ஜேகே நமக்கு பையனோ பொண்ணோ பிறந்தா நீ என்னை மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது எப்படி ஒன்றை மறக்க முடியும், நீ தானே என் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி என்னை வந்து அழுங்காமல் குழுங்காமல் என் சின்ன வயசில் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டவன் நீ தானடி, உன்னை விட்டுட்டு வேறு யார்ட்டே போவேனா அப்படிலாம் கிடையாது, நீ எப்போவுமே நம்ம பசங்க வந்தாலும் நீ தான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவான். ஒயனொன்னே நம்பிட்டேன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை சரியா, நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோடனே வயனொன்னே ஜேகே கையை பிடிச்சிட்டு ஒரு வேளை நான் இப்போது அம்மா ஆகிட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்குவான். என்ன விளையாண்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லு, நான் அம்மா ஆகிட்டேன் நீ அப்பா ஆகிட்ட அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ தான் ஜேகேக்கு வந்து புரியும், ஓகே இவ ஏதோ வெஸ்ட்டு தான் பேசுகிறா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்பான். இப்போ யாராவது மரமண்டைக்கு புரிஞ்சிச்சு, இவ்வளோ நேரம் புரிய வைக்கிறதுக்குள்ளே உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். நிச்சயமாவாடி பொய் சொல்லலை பார்த்தா என்ன பொய் சொல்கிற மாதிரியா இருக்குது எருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இல்லடி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடுன்னு கூட பார்க்காம ஒயனை வந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இது ரோடுடா வா நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒயன் வந்து நடக்க ஆரம்பிப்பான். போராட்டி நடக்காது நில்லு வர அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒயனை வந்து கையில் தூக்கிப்பான். ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியோடு வந்து ஒயனை வந்து கையில் தூக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பான். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து அவங்க ஒயனோட அம்மா அப்பா எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 9 monthsக்கு அப்புறம் வந்து ஒயனுக்கும் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் அப்போ தான் ஜேகேவோட அம்மா அப்பா வந்து அவங்க அக்கா வீட்டில் இருந்து வெளியூரில் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து அப்போ தான் வந்து வீட்டுக்கே வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு
புள்ள சவுண்டு கேட்கும். புள்ள சவுண்டு எட்டி பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் இருப்பாங்க. இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா உடனே வந்துட்டு, யாரும்மா நீ, யார் நீ, யார் நீ, என்ன என் வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க. கேட்டதோட வயனுக்கு தான் தெரியும் அது அத்தை மாமா அப்படின்னு. அதோட என்ன பண்ணா, அத்தை நான் தான் அத்தை வயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். வயனா, யார் அந்த வயன்? அத்தை சின்ன வயசில் நாங்கள் ஜேகேவும் நான் விளையாடுவோமேனா வயன் அப்படின்னு சொல்லி, வயன் நல்லா இருக்கியாம்மா, இது யாரும்மா உன் குழந்தையா, அழகாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம்மா உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஆண்டி சி அத்தை உங்கள் பையன்தான், இது உங்கள் பையனோட பொண்டாட்டி, உங்கள் பையனோட புள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்ன அது என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஜேகே அம்மா ஷாக்கு. ஜேகே அப்பா வந்து மயக்கம் போட்டே விழுந்துருவார். மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜேகே வயன் என்ன பண்ணுவானா, தண்ணி ஊற்றி எழுப்புவா. எழுப்பி 2 பேர்த்தையும் உட்கார வச்சு நடந்த கதையெல்லாம் சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் என்னோட அம்மாவுக்கு ஹாப்பி தான், பட் வந்து நம்ம இல்லாமல் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதோட வந்து சரி ஜேகே வரட்டும், அவனுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதோட கரெக்டாக நைட் ஆகிருக்கும். நைட் ஆனோடனே ஜேகே வந்து வருவான். வரும்போதே வந்து வயன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃப்ரெண்டில் வந்து கதை திறந்துட்டு பேக் எப்போவும் வாங்குற பழக்கம் இருக்கும். வாங்கின உடனே வந்து ஜேகே வந்து பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பான். கட்டி பிடிச்சோடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்டில் வந்து நிற்பாங்க. நிற்கும்போது மா பா எப்போ வந்தீங்க இங்கே 2 பேரும் அவசரம் கேட்பான். கேட்டதோட ஏன்டா படவா, நாங்கள் எல்லாமே 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதோட ஜேகே அம்மா இல்லைம்மா அக்கா பார்க்க போயிருந்தீங்க, சரி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிடலாமா சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஏடா நான் என்ன 3வது மனுஷியாடா, எதுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலைன்ற, நாங்கள் அம்மா தானடா, என் வயனை தான் நீ கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு தெரியும், வயனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டேன்னா சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவளை தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நாங்கள் உடனே கிளம்பி வந்திருப்போமேடா அப்படின்னு சொல்லி, இல்லாமல் எதுக்கும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்கே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்றதுக்காக தான்மா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா, அதோட உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 2 அடி டீ அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி கையில் அடிப்பாங்க. அடிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான்டா அடிச்சு சொல்லுவாங்க. எப்படியோ நீ லவ் பண்ண பொண்ணையே கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்துருச்சு அடிச்சு சொல்லுவாங்க. சொன்னதோட ஓகே அம்மா சரிம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி பசிக்குது சாப்பாடு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதோட ஜேகே ஒயின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அத்தைக்கும் மாமாவுக்கும் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜேகேயும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வருவான். வந்ததோட 2 பேரும் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேகேயோட அம்மா அப்பாவும் நான் ஜேகே சொல்லியிருப்பானா, அம்மா கொஞ்ச நேரம் என் பிள்ளைய மட்டும் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். டேய் நீ எதுக்கு அடி போடுற எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகேயோட அம்மா. ஜேகேயோட அம்மா சொன்னதுக்கப்புறம் சரி என் பேரன் இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன், நானே வச்சுக்கிறேன், போய் தொலை, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா சொல்லுவாங்க. செல்லம்மா அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டே போயிடுவான். போனதுக்கப்புறம் ரூமில் போய் பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒயன் வந்து அப்போ தான் துணி மடிச்சிட்ருப்பா. மடிச்சுட்டே வந்து ஒயன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி நினைங்க நான் போய் அத்தைட்டு பாப்பா வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பும்போது ஜேகே கையை பிடிச்சி இழுத்து அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படி சொல்லுவோம். இல்லைங்க பாப்பா பார்க்கல அத்தை எப்படி பார்த்துப்பாங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க, அவங்க பேர குழந்தையோட சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டது உனக்கு ஒன்றே பிடிக்கும் போ அவங்ககிட்ட சொல்லிட்டு தள்ளுவா. உன்ட்டெல்லாம் கேட்குறதுக்குலாம் இது இல்லடி புரியுங்கிட்ட சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். இதோட நம்ம ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோரி போடுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இடையில கொஞ்சம் உளறிப்பேன்னு எனக்கே தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஓகேடா சோல்ஜர்ஸ் பாய்.